ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட் ரிலேட்டட் அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த வீடியோவில் மண்டே மார்க்கெட்டில் எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் ஃபோக்கஸில் இருக்கும் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணோம். இதில் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா 3000 கோடி வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் ரேட்டட் லிஸ்டட் அன்செக்யூர்ட் ரெடியூமபிள் டாக்ஸபிள் இது மாதிரி பாண்ட்ஸ் மூலமாட்டு ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் பேசிஸில் 3000 கோடி ரைஸ் பண்ண போகிறத அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அவங்க சொன்னது 7500 கோடி நாங்கள் ரைஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி டோட்டலாட்டு சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 4500 கோடி ரைஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததும் பார்த்தீங்கன்னா ஒரு 3000 கோடி ரைஸ் பண்ண இருக்கிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ மண்டே மார்க்கெட்டில் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா ஃபோக்கஸில் இருக்க சான்ஸ் இருக்குது. அசோக் லேலண்ட் அவங்களோட யூகே பேஸ் சப்சிடரியாக இருக்கிற அந்த ஜிபிபி ஆட்டோமேட்டிக் கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா 375 கோடி, அதாவது ஆப்டேர் பிஎல்சி அந்த கம்பெனியோட நேம். இதில் ஈக்விட்டி மூலமாட்டு 375 கோடி 1 ஆர் மோர் டிரான்சஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்கிறாங்க. 30 மில்லியன் கிரேட் பிரிட்டிஷ் பவுண்டு. ஸோ 375 கோடி ஆப்டர் பிஎல்சியில் ஈக்விட்டி மூலமாட்டு 1 ஆர் மோர் டிரான்சஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்கிறாங்க. டாடா மோட்டார் பர்சனல் வெஹிக்கிள்ஸ் 0.5% அளவுக்கு ப்ரைஸ் ஹைக் பண்ண போகிறாங்க ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து. இது பர்சனல் வெஹிக்கிள், அதாவது 4 லட்சத்துலேருந்து 36 லட்சம் சம்திங்குள்ள இருக்கிற காருக்கு இந்த ப்ரைஸ் ஹைக் வரும்னு சொல்லியிருக்காங்க. இது டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட் 0.5% ப்ரைஸ் ஹைக் வரும்னு சொல்கிறாங்க. ஸோ இது டாடா மோட்டார்ஸும் மண்டே மார்க்கெட் ஃபோக்கஸில் இருக்கும். டிசிஎக்ஸ் சிஸ்டம் இவங்க கேபிள் அண்ட் ஒயர் செக்மெண்ட்டில் இருக்கிற கம்பெனி. உங்களுக்கு ஒரு 563 கோடி பர்ச்சேஸ் ஆர்டர் கிடச்சிருக்குது. இந்த டாக்ஸஸ் எல்லாமே சேர்த்து பார்க்கும்போது டொமஸ்டிக் கஸ்டமர்ஸ்ட்டு தான் இது கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது இல்லாமல் மேரிடைம் பெட்ரோல் ரேடார் சிஸ்டம் ஒரு ஆர்டர் அவங்களுக்கு கிடச்சிருந்துச்சு ஏர்போன் ரேடார் சம்மந்தமாட்டு. ஸோ இது வந்து டிசிஎக்ஸ் சிஸ்டமும் மண்டே மார்க்கெட்டில் ஃபோக்கஸில் இருக்க சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் தேவயானி இன்டர்நேஷ்னல், த எம் பிராண்ட்ஸ் ஃப்ரான்சிசி. ஸோ இவங்க வந்து 347 கோடி பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்ஸ் டெவலப்மெண்ட் கோ லிமிடெட் அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்கிறாங்க. தாய்லாந்து பேஸ்டு ஆப்ரேட்டர் தான் இவங்க. கிட்டத்தட்ட 274 கேஎஃப்சி ரெஸ்டாரண்ட் வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாட்டு பேலன்ஸ் ஷீட்டை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் லாங் டேர்ம் பிஸ்னஸ் நீட்ஸுக்கு வேண்டி இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ தேவயானி இன்டர்நேஷனலும் மண்டே மார்க்கெட்டில் ஃபோக்கஸில் இருக்க சான்ஸ் இருக்குது. சீகல் இந்தியா லிமிடெட், ஸோ இவங்களோட ஹோலி ஓன் சப்சிடரி தான் சீகல் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் பிரைவேட் லிமிடெடுங்கிற ஒரு கம்பெனி இருக்குது. இவங்க நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அந்த என்ஹெச்ஏ ப்ராஜெக்டில் ஒரு 603 கோடி ஒர்த் ஆஃப் ப்ராஜெக்டில் லோவஸ்ட் பிட்ராக இருக்கிறாங்க. ஸோ இது வந்து சீகல் இந்தியா லிமிடெடுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு தாமஸ் குக் இந்தியா லிமிடெட், இவங்க ட்ராவல் சர்வீஸ் ரன் பண்ணிட்டு இருக்கிற கம்பெனி. இவங்களோட ரிசார்ட் மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸ் அதை வந்து தனியாக டிமர்ஜ் பண்ணுறாங்க. ஸ்டெர்லிங் ஹாலிடே ரிசார்ட்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற இதில் தனியாக டிமர்ஜர் பண்ணுறாங்க. இது ஒரு கேபிட்டல் ரீஸ்ட்ரக்சரிங் பிளான்னு சொல்லி மென்ஷன் பண்ணி தனியாக டிமர்ஜ் பண்ணியிருக்காங்க. இது தாமஸ் குக் இந்தியா லிமிடெடை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஆஃப்டர் தட் டாடா கேபிட்டல், இது ஒரு நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் செக்மெண்ட்டில் இருக்கிற கம்பெனி. இன்கம் டேக்ஸ் ரீஅசஸ்மெண்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினான்ஷியல் 2017 to 18 அந்த டைமில் உள்ளது கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட வேல்யூ பார்க்கும்போது கிட்டத்தட்ட 413 கோடின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்கம் டேக்ஸ் ரீஅசஸ்மெண்ட் நோட்டீஸ் வந்துருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மேபி அப்பீலுக்கு கூட டாடா கேபிட்டல் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து டிவிஸ் லெபார்டரிஸ், இவங்களுக்கும் ஒரு டிராஃப்ட் அசஸ்மெண்ட் ஆர்டர் இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டிலேருந்து வந்துருந்துச்சு. 570 கோடி கிட்டத்தட்ட ஒர்த் ஆஃப் ஃபினான்ஷியல் 22 to 23 அது மாதிரி 23 to 24 அந்த டைமில் உள்ள அசஸ்மெண்ட் இயரில் உள்ள டிராஃப்ட் ஆர்டர் இவங்களுக்கும் கிடச்சிருக்கு. ஸோ இந்த ரெண்டு கம்பெனிஸுமே பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்களா இல்லை வந்து அப்பீலுக்கு போவாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இந்த ரெண்டு கம்பெனிஸுமே டிவிஸ் லெபார்டரிஸ் டாடா கேபிட்டலும் மண்டே மார்க்கெட்டில் ஃபோக்கஸில் இருக்க சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கௌதம் அதானி, இவர் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட், அவர் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு. ஸோ இந்தியன் எக்கனாமி பை 2030 அதில் அதானி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரேப்பிட்லி எக்ஸ்பேன்ஷன் பண்ணி க்ரோத் அடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்டேட் கொடுத்துருக்காங்க. வேரியஸ் செக்டார் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ்லாம் அவங்க இருக்கிறாங்க. போர்ட்ஸு, எனர்ஜி செக்மெண்ட், லாஜிஸ்டிக்ஸ், ஏவியேஷன், டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மேனுஃபேக்சரிங். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது போக சில செக்டாரில் இருக்கிறாங்க. லிஸ்டட் கம்பெனிஸே உங்களுக்கு 8 கம்பெனிஸ் கிட்ட உண்டு நினைக்கிறேன். 8 to 9 கம்பெனிஸ் லிஸ்டடாக இருக்குது. நிறைய கம்பெனிஸ் ஃபினான்ஷியல் 30 வந்து லிஸ்ட் பண்ணிடுவோன்னு சொல்கிறாங்க. ஃபினான்ஷியல் 28 ஏர்போர்ட் பிஸ்னஸ்ஸு, நெக்ஸ்ட் வந்து டிஃபென்ஸ் பிஸ்னஸ் எல்லாமே தனியாக டிமர்ஜ் பண்ணி லிஸ்ட் பண்ணதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ இது கௌதம் அதானி பார்த்தீங்கன்னா அந்த அப்டேட் கொடுத்துருக்காங்க. வேரியஸ் செக்மெண்ட்டில் ஃபினான்ஷியல் 30 நாங்கள் ரேப்பிடாக எக்ஸ்பேன்ஷன் பண்ணோன்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த மார்க்கெட் கிராஷ்லையும் பார்க்கும்போது நிறைய ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா 10லேருந்து 41% அளவுக்கு இந்த ஸ்டாக்னன்ட் மார்க்கெட்லேயே ரேலியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. சில ஸ்டாக்ஸு, ஆனால் அது நம்ம வாங்குகிற பங்குகள் எல்லாமே மேலே போகாது. இதில் பார்க்கும்போது மியூட்டட் ரிட்டர்ன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த இண்டிசஸ் லாஸ்ட் மார்க்கெட்டில் இருந்துச்சு. அதாவது லாஸ்ட்டு ஒரு மாதமாக எடுத்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டே பார்க்கும்போது ரெத்தாறு தான் ஓடிட்டுருக்கு. ஜியோ பாலிட்டிக்கல் டென்ஷன், ருப்பி டிப்ரிசியேஷன், க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் இப்போ ரீசென்ட்லி ஒரு 10-15 நாளாக அந்த வார் தொடங்கினதுலேருந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அது இல்லாமல் மிட் கேப் ஸ்மால் கேப் இண்டஸ்ட்ரீஸ் ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆச்சு. பிஎஸ்சி லார்ஜ் கேப் வந்து 0.3% விழுந்துருந்துச்சு.
டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் மட்டும் தான் நம்மளோட மார்க்கெட்டை ஓரளவு பார்த்தீங்கன்னா காப்பாற்றிட்டு இருக்கிறாங்க. ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் நெட் செல்லர்ஸ் எந்த அளவு நெட் செல்லர்ஸ் அப்படின்னா 82,000 கோடி அளவுக்கு இந்த 20 நாளில் விற்றுருக்குறாங்க. மார்ச்சில் மட்டும் 20 நாளில் இந்த ரேஞ்சுக்கு விற்றுருக்காங்க. மார்ச் இன்னும் முடியல, மார்ச்லேயே இன்னும் 10 நாள் இருக்குது. இன்னும் 10 நாள் இல்லாட்டாலும் ஒரு 8-7 நாள் ஆக்டிவ் மார்க்கெட் டேஸ் இருக்குது. அவங்க என்ன காலி பண்ண போகிறாங்க, என்ன ரேஞ்சில் விற்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியும் இருக்குது. ஸோ மார்க்கெட்டோட ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. நெக்ஸ்ட் மெட்டல் ஸ்டாக்ஸும் ஒரு மாதத்தில் 15% கிட்ட கிராஷ் ஆயிருக்கு. இதில் கவனிக்க வேண்டியது வேரியஸ் ஃபேக்டர்ஸ் இருக்குது. மெட்டல் ஸ்டாக் பாஸ்ட் 1 மந்த் விழுந்தது, மார்க்கெட் வீக்னஸ் அதுவும் ஒரு காரணம், ஆயில் ப்ரைஸஸ் ரைஸ் ஆகுறது ஒரு காரணம், நெக்ஸ்ட்டு இந்த ஈரான் யூஎஸ் டென்ஷன் அதுவும் ஒரு காரணம். ஜியோ பாலிட்டிக்கல் ரிஸ்க்னால மெட்டல் ப்ரைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெர்மல் கோல் காஸ்ட் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு 13 to 20% அந்த ரேஞ்சில் தெர்மல் கோல் காஸ்ட் அதிகமாகும்னு சொல்கிறாங்க. ஸ்டீலோட ப்ரைஸ் வந்து மெட்டலோட ப்ரைஸ் எலிவேட்டடாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் இப்போ மெட்டல்னு எடுத்துட்டிங்கன்னா வெறும் ஸ்டீல் மட்டும் வராது, இப்போ அலுமினியம் இருக்குது, அடுத்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்னு சொல்லி வருது, அப்படி வேரியஸ் செக்மெண்ட்ஸ் ஆஃப் மெட்டல் வருது. இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது இப்போ கம்பெனிஸுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா கேஸ் சப்ளை ஷார்ட்டேஜ் ஆகுது அப்படின்னா இப்போ JSW ஸ்டீல் என்ன சொல்லியிருக்கிறாங்க, கவர்மெண்ட்டுக்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. வேரியஸ் பிளான்ஸில் எங்களுக்கு ப்ரொடக்ஷன் ஸ்டாப் ஆகுது கேஸ் ஷார்ட்டேஜ்னால, LNG ப்ரோப்போனைன் இது மாதிரி கேஸ் ஷார்ட்டேஜ் ஆகிறதுனால எங்களுக்கு ப்ரொடக்ஷன் வந்து ஹால்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டே ஹெல்ப் கேட்குறாங்க. ஸோ பிஸ்னஸ் இது எல்லாமே எங்கே ரியாக்ட் ஆகும் அப்படின்னா இப்போமே வார் இந்த மாதமே நின்னாலும் ஒரு 2 quarters பார்த்தீங்கன்னா அவங்களோட ரிசல்ட்ஸில் இம்பேக்ட் ஆகும். ஸோ அதனால தான் மார்க்கெட் இந்த ரேஞ்சில் அந்த வார் விழுந்தாலும் மார்க்கெட் 2 days மேலே போனாலும் அடுத்த நாளைக்கு ஐடி கம்பெனிஸோட ரிசல்ட்ஸோ ஸ்டீல் கம்பெனிஸோட ரிசல்ட்ஸோ ஹோட்டல் இண்டஸ்ட்ரியோட ரிசல்ட்ஸ் வரும்போது அது மார்க்கெட்டில் இம்பேக்ட் ஆகும். அதனால தான் பெருசாக எக்ஸ்போஷர் வார் நின்னாலும் நீங்கள் வந்து எடுக்காதீங்க, ஸ்லோவாகவே யூஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறத நான் அவங்கள்ட்ட மறுபடியும் சொல்கிறது. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரைட் ஆஃப் ஃபார்மர்ஸ் ரூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஈரான் சொல்கிறது என்ன தான் அமெரிக்காவோட கப்பல் வந்தாலும் எங்களை மிரட்டினாலும் நாங்கள் வந்து அந்த வழியாக விட மாட்டோம், அட்டாக் பண்ணுவோன்னு தான் சொல்கிறாங்க. அட் தி சேம் டைம் அமெரிக்காவுக்கு எந்த நேஷன்ஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணலாம் அவங்களுக்கு எகென்ஸ்டாக இருக்கிறாங்களோ அந்த நேஷன்லாம் போகலாம் அந்த வழியாட்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் ஃபுல்லாக என்ன அலோவ் பண்ணலை. அவங்க வந்து ஒரு 20 கோடி ஏதோ ஒரு கப்பலுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்கண்ணா, 20 கோடியோ 18 கோடியோ ஒரு கப்பலுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அந்த ரூட் வழியாக போகணும் அப்படின்னா. ஸோ ஈரான் வந்து என்ன கிளைம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ரீசெண்டாக இன்னைக்கு எனிமியோட F-15 ஃபைட்டர் ஜெட் வந்து அந்த ஹார்மஸ் ஐலண்ட் வழியாட்டு போயிருக்குது, இவங்க அதை சுட்டு வீழ்த்தினதாட்டு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஈரானியன் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளைம் வச்சுருக்கிறாங்க. ஸோ அதோட ஃபோட்டோ வேணால் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். நெக்ஸ்ட்டு வேதாந்தா வந்து பார்த்தீங்கன்னா இந்த அதானி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஜெயபிரகாஷ் அசோசியேட்ஸை டேக் ஓவர் பண்ணுற பிட்டை வந்து சேலஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க வேதாந்தா லிமிடெட். ஏன்னா அவங்க 14,543 கோடிக்கு டேக் ஓவர் பண்ணாங்க. இப்போ வந்து அதை வேதாந்தா வந்து பார்த்தீங்கன்னா IBC ரூல்ஸை இவங்க வயலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு L&T இவங்களுக்கு பயங்கர ப்ரெஷர். மிடில் ஈஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃப்ளிக்ட் போயிட்டு இருக்கிறதுனால சப்ளை செயின் ரிஸ்க்காக சான்ஸ் இருக்குது. ஏன்னா மிடில் ஈஸ்ட்லேருந்து தான் அவங்களுக்கு 35% தான் ரெவன்யூ வருது. ஸோ இது வந்து பெரிய தலைவலியாட்டு L&Tக்கு பார்த்தீங்கன்னா மாறி இருக்குது. நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் மறுபடியும் ஆஃபர் ஃபார் சேல் IDBI பேங்க்கில் கொண்டு வரலான்னு சொல்கிறாங்க. ஏன்னா IDBI பேங்க்கில் LIC நெக்ஸ்ட்டு வந்து ப்ரொமோட்டர்ஸ் என்டிட்டி அவங்க கைவசம் தான் கிட்டத்தட்ட 60% மேலே ஸ்டேக் வச்சுருக்கிறாங்க. அந்த பப்ளிக் ஃப்ளோட்டை வந்து பார்த்தீங்கன்னா 10 to 15% அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் இதை கொண்டு வராங்க. ஸோ என்னோட ஒப்பீனியன் என்னென்னா மறுபடியும் கொண்டு வரலாம். ஆனால் ஃபஸ்ட்டு கொண்டு வரும்போது அவங்க ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் சொன்ன ஃப்ளோர் ப்ரைஸை விட நிறைய பேர் கம்மி ப்ரைஸில் பிட் சப்மிட் பண்ணதுனால தான் கவர்மெண்ட் ரிஜெக்ட் பண்ணாங்க. மறுபடியும் வரலாம். மறுபடியும் எந்த ரேஞ்சில் வந்து ஃப்ளோர் ப்ரைஸ் கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுற அளவுக்கு பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணுறவங்க சப்மிட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். கோட்டக் மஹிந்திரா பேங்க் இவங்களோட சப்சிடரி கம்பெனி தான் கோட்டக் மஹிந்திரா கேபிட்டல் கம்பெனி லிமிடெட். ஆக்சுவலி இவங்க அந்த கோட்டக் மஹிந்திரா கேபிட்டல் கம்பெனி லிமிடெட் வந்து இன்ஃபினியா ஃபினான்ஸில் 30.99% ஸ்டேக் வச்சுருக்கிறாங்க. இப்போ அதை 1,293 கோடிக்கு விற்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி கோட்டக் மஹிந்திராவோட சப்சிடரி கம்பெனி வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேக் ட்ரான்ஸ்ஃபர் 3 entities மூலமாக பண்ணிருக்கிறாங்க. ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா ட்ரஸ்ட் ஃபண்ட், அடுத்தது வந்து இன்னொரு 2 கம்பெனிஸ் அவங்க மூலமாட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேக் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது. ஸோ இது மூலமாட்டு இந்த கோட்டக் மஹிந்திரா கேபிட்டல் கம்பெனி அந்த கம்பெனியில் ஸ்டேக்கை வந்து 19% குறைக்கிறாங்க. இந்த டிரான்சாக்ஷன் 31 மார்ச்சுக்குள்ளே கம்ப்ளீட் ஆகும்னு சொல்கிறாங்க. இது வந்து கோட்டக் மஹிந்திரா பேங்க் கொடுத்த அப்டேட்டு. ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் 2 கம்பெனிஸ் கூட பார்ட்னர்ஷிப் வைக்கிறாங்க. லூப்பின் டாரன் ஃபார்மா கூட பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. செமாக்யூல்டேட்டை வந்து இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறது, பிராண்ட் பண்ணி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி மார்க்கெட் பண்ணுறதுக்கு இந்த 2 கம்பெனிஸ் கூட பார்ட்னர்ஷிப் வைக்கிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஜைடஸ் லைஃப் சயின்சஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் வீக் டிவிடெண்ட் போனஸ் ஸ்டாக் ஸ்பிளிட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிற ஸ்டாக்ஸு. இதில் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது
கேஸ்ட்ரோல் இந்தியா ₹5.25 காசு டிவிடன் மார்ச் 23 ரெக்கார்ட் டேட். இந்தியா கிளைகால்ஸ் ₹7.50 காசு டிவிடன் 23 ரெக்கார்ட் டேட். பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் ₹3.25 காசு டிவிடன் மார்ச் 23 ரெக்கார்ட் டேட். கிளிட்ஸ் ட்ரக் இந்தியா 1:1 அந்த ரேஷியோவில் போனஸ் கொடுக்குறாங்க மார்ச் 24 ரெக்கார்ட் டேட். டைம்ஸ் கிரீன் எனர்ஜி 1:1 அந்த ரேஷியோவில் போனஸ் இஷ்யூ கொடுக்குறாங்க மார்ச் 24 ரெக்கார்ட் டேட். நெக்ஸ்ட் குஜராத் இன்ட்ரக்ஸ் ₹7.50 காசு டிவிடன் மார்ச் 25 ரெக்கார்ட் டேட். மேன்ப்ரோ இண்டஸ்ட்ரீஸ் மார்ச் 25 ரெக்கார்ட் டேட். ஸ்டாக் ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. ஃபேஸ் வேல்யூ ₹10 இருக்கிறத 1 ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. V2 ரீட்டைல் ஸ்டாக் ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க 10:2 அதாவது 10 இருக்க ஃபேஸ் வேல்யூ 1 ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க மார்ச் 26 ரெக்கார்ட் டேட். ஏஞ்சல் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரீம் டிவிடன் ஐ திங்க் ₹1.75 காசு நான் லாஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணியிருந்தேன் மார்ச் 27 ரெக்கார்ட் டேட். அவாக்ஸ் அப்பேரல்ஸ் அண்ட் ஆர்னமெண்ட்ஸ் ஸ்டாக் ஸ்பிட் மார்ச் 27 ரெக்கார்ட் டேட். ₹10 இருக்க ஃபேஸ் வேல்யூ ₹5 ஸ்பிட் பண்ணுறாங்க. சமவர்தனா மதர்சன் இன்டர்நேஷனல் 35 காசு டிவிடன் மார்ச் 27 ரெக்கார்ட் டேட். ஆஃப்டர் தட் வேதாந்தா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டிவிடன் அப்டேட் பண்ணிட்டேன். இன்ட்ரீம் டிவிடன் தான் இதில் மென்ஷன் ஆயிருக்கு மார்ச் 28 ரெக்கார்ட் டேட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனிஸ் எல்லாமே நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா டிவிடன் ப்ளஸ் வந்து ஸ்டாக் ஸ்ப்ளிட் போனஸ் இதெல்லாமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனில் தான் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.